யாவும் ஊரே யாவரும் கேளீர். திருச்செந்தூர் முருகன். இப்போது நம்ம திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் பேச வந்திருக்கோம். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, செந்திலாண்டவர். அதற்கான காரணம் சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் அந்த பெயரை வைத்து அழைப்பார்கள். முதலில் அழைத்தது சேந்தி ஆண்டவர் என்று அழைத்தார்கள். காலப்போக்கில் அது செந்திலாண்டவர் என்று கூறப்படுகிறது. அதே போல திருச்செந்தூரை முதலில் திருச்செந்தூர் தான் என்று சொல்வார்கள். அதுவும் காலப்போக்கில் திருச்செந்தூர் என்றானது. திருச்செந்தூர் ஆறுபடை வீட்டில் இரண்டாவது வீடாகும். அதுவும் கடலோரத்தில் அமைந்துள்ளது. இதன் சிறப்பு, கந்த சஷ்டி புராணத்தின்படி கஷ்ய சிவா சரியார் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் காக்கும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் ஐப்பசி மாதம் விரதம் இருந்து வளர்பிறை நாளன்று 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகன் பெருமானை எழுந்தர செய்து சிவாசாரியாரும் மற்றவர்களும் நோன்பு இருந்து முருகன் பெருமானின் மனம் கொழுந்து இவர்களுக்கு அருள் புரிவதாகும். இதனை நினைவு கூறும் விதமாகத்தான் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது.